காலையில என்னெல்லாம் வேலை பார்க்குறேன்னு நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில பாலையும் வச்சுக்கிட்டு, பால் சப்ளை தான் பண்ணிட்டு இருந்தேன். என் கண்ல பட்டது தான். என் கண்ல பட்டா ஏதாவது செடியோ டிஃப்ரெண்ட்டா ஏதாவது பார்த்துட்டேன்னா, அது பக்கத்துல போயிருவேன். அப்படி பக்கத்துல போனது தான் இந்த செடிங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா ரெட் கலர்லயும், பச்சை கலர்லயும் இருக்குது. ஆனா, என்ன காயின்னு எனக்கு தெரியல. பார்க்குறதுக்கு அழகா இருக்கனால, சரி பிச்சு பார்க்கலான்னு சொல்லி பிச்சு பார்த்தேன். நானும் நெனச்சேன் இது இந்த கோவக்கா வெரைட்டில ஏதாவதா இருக்கும்ன்னு சொல்லிட்டு எடுத்து பிச்சேன். பிச்சு சட்டுன்னு உடைக்க விட டைம் அதோட தோடு உடைஞ்சு அதுக்குள்ளேருந்து ஒரு கருப்பு கலர்ல விதை அப்படியே ஜல்லி மாதிரி வருது. பார்க்குறதுக்கு சாப்பிடலாமா? இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் எதுவும் பண்ணல. வாயில எதுவும் வைக்கல அத நான். பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அத பிச்சு, சரி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்கன்னு பாருங்களேன், எவ்வளோ நெறைய காயும், பழுத்தும் போய் இருக்குதுன்ட்டு. இதில படர்ந்து போய் இருந்துச்சு அந்த இலைங்க எல்லாம். நான் நெனைக்கிறேன் அந்த செடியோட மூட புடுங்கி விட்டுட்டாங்களோ! இல்லன்னா ஏதாவது பண்ணி விட்டுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் இலையெல்லாம் காஞ்சனால எனக்கு அந்த பழம் பழுத்து போய் எனக்கு கண்ல பட்டுச்சு. பாருங்க கொஞ்சம் பழத்தெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா உங்கட்ட காட்டுனா ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னா, அத விதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. கண் எட்டுற தூரத்துலலாம் சின்ன சின்ன பால் பாலா அப்படியே ரவுண்ட் ரவுண்டா கிடக்குது. இது ஒரு வீடு கட்டக்க வேண்டிய ஒரு இடத்துல அப்படியே தோண்டி போட்டுருக்காங்க. கம்பியெல்லாம் நட்டு விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வேலை நடக்கல. தோண்டி விட்டுட்டு அது நெறைய நாள் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 3, 4 மாசம் ஆயிருச்சு. 3 இல்ல 6 மாசம் இருக்கும். அது அப்படியே இருந்தனால அதில செடியெல்லாம் வளர்ந்து காடு பிடிச்ச மாதிரி இருக்கு பாருங்க. அந்த கம்பியிலலாம் அந்த கொடி படர்ந்து போய் இருக்கு. அந்த இலைய பார்க்க பாவக்காய் இலை மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா சொல்லுங்க. அது என்ன காய்? சாப்பிடலாமா? இது வளர்த்தலாமா? வளர்க்கக்கூடிய செடி தானா? அப்படின்ட்டு. எடுத்துட்டு அப்படியே கடையில வந்துட்டேன். வந்துகிட்டு தான் அத நான் டீட்டெயிலா கிட்ட வச்சு நான் பார்க்குறேன். அதோட விதையெல்லாம் கூர்ந்து. ஜல்லி மாதிரி இருக்கு. பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.